எஸ், the tiger has returned என்று உணர்ச்சி வேகத்தில் விக்ரமன் அவனை கட்டி அணைத்துக் கொள்ள சர்வாவின் உலகம் ஒரே நாளில் தலைகீழாய் மாறியிருந்தது. போட்டோவில் சிரித்தபடி இருந்த தன் அப்பாவையே பார்த்தபடி கண் கலங்கி நின்றான். தன் நிலையை எண்ணி பார்த்தான். நேற்று வரை அவன் பாக்கெட்டில் 100 ரூபாய்தான் அதிகபட்சமாகவே இருந்தது. ஆனால் இன்று அவன் பல 1000 கோடி மதிப்புள்ள கம்பெனியின் ஓனர். சர்வா தன் அப்பாவின் மரணத்திற்கு காரணமான ராணாவை எப்படி பழிவாங்கப் போகிறான்? அந்த நிமிடம் அவன் தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டதால் நிதானத்திற்கு வந்தான். ஆமா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களால ஏன் என்னை கண்டுபிடிக்கவே முடியல? நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா எப்பவோ என்னை கண்டுபிடிச்சிருக்கலாமே என்று சர்வா விக்ரமனிடம் சூசகமாக கேட்டான். என்ன டைகர் இப்படியெல்லாம் கேட்கிற? உன்னை நாங்க தேடாத நாளே இல்ல. உன்னோட சின்ன வயசு போட்டோ மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. அதை வச்சு உன்னை கண்டுபிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா முடியல. பரவாயில்ல, இப்ப நீ வரவேண்டிய இடத்துக்கு சரியா வந்துட்ட. நீ உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சா சூர்யாவும் மத்த டீம் மெம்பர்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்று விக்ரமன் ஆசையோடு கூற, சூர்யாவின் பெயரை கேட்டதும் சர்வாவின் முகம் இறுகி போனது. ராணா என் அப்பாவை கொன்னாங்கிறது இவங்க யாருக்குமே தெரியாது போல. அதனாலதான் அவர் பையன் சூர்யாவை தலைவனா இருக்க விட்டுருக்காங்க. இதை இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணுமே என்று யோசனை செய்தான் சர்வா. அப்போது அவன் முன்னால் அந்த செக்கை நீட்டினார் விக்ரமன். அதில் 50 கோடி என்று எழுதப்பட்டிருந்தது. சர்வா அதிர்ச்சியோடு அவரை பார்க்க, இதை இப்போதைக்கு வச்சுக்கோ டைகர், நீ மறுபடியும் தலைவனா மாறுற வரைக்கும் இது உன்னோட செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று சொல்லி அதை அவன் கைகளில் தர, சர்வா பதிலேதும் கூறாமல் அதை வாங்கி தனது பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான். நிமிடங்களில் தலைகீழாய் மாறிப்போன தனது வாழ்க்கையை அவனாலேயே நம்ப முடியவில்லை. அப்புறம் டைகர், ஒரு முக்கியமான விஷயம், நீ ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸ்க்கு பாஸ் ஆகிற வரைக்கும் உன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி யாருக்குமே தெரிய வேண்டாம். நீ இப்ப எப்படி இருக்கியோ அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணு. நேரம் வரும்போது எல்லாருக்கும் சொல்லலாம் என்று இறுதியாக அவர் கூற, சர்வா சரி என்று தலையாட்டினான். வெளியில் பலர் பல யோசனைகளுடன் இருக்க, வேதிகாதான் இவனை எதுக்காக அங்கிள் கூட்டிட்டு போனாரு, இவனுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என்று சந்தேகத்தோடு நின்று கொண்டிருந்தாள். அப்போது அவளிடம் வந்த ஆகாஷ், என்ன உன் கூட வந்தவனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? அவனை விக்ரமன் சார் உள்ள கூட்டிட்டு போய் நல்லா அடி வெளுத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் என்று கூறி முடிக்க, உடனே தீரஜும் தன் பங்கிற்கு, சரியா சொன்ன ஆகாஷ், அதுக்குதான் தகுதி தராதரம் தெரிஞ்சு பழகணும்னு சொல்றது. இப்ப பாரு, பாவம் அவன் அல்பாயுசுல சாக போறான் என்று நக்கலாக கூறினான். ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த வேதிகாவிற்கு அவர்கள் பேச பேச பயம் இன்னும் அதிகமானது. இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போது சர்வா மற்றும் விக்ரமன் இருவரும் கெத்தாக வெளியே வந்தனர். ஏதோ தப்பா இருக்கே என்று தீரஜ் யோசனை செய்த நேரம், அட்டென்ஷன் எவ்ரிவான் என்று கூட்டத்தின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினார் விக்ரமன். மீட் சர்வா, ஐ மீன் சர்வேஸ்வரன், என் ஃப்ரெண்டோட என உற்சாகமாய் ஆரம்பித்தவர் தடுமாறிவிட்டு, என்னோட எக்ஸ் டிரைவரோட ஒரே பையன், ரொம்ப ரொம்ப டேலண்டட் என அங்கிருந்த அனைவருக்கும் இன்ட்ரடியூஸ் செய்து வைத்தார். அதற்கு மேல் எந்த டீடைல்ஸும் சொல்லாதவர், எல்லாரும் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க என்று பார்ட்டியை கவனிக்க ஆரம்பித்தார். ஒரு டிரைவர் பையனுக்கு எதுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ்? என்னவோ பெரிய ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு என்று ஆகாஷ் கேட்க, தீரஜுக்கும் கூட அதே சந்தேகம் இருந்தது. உன்னை உள்ள கூட்டிட்டு போய் விக்ரமன் சார் என்ன பேசினாரு என்று கேட்டபடி அருகில் வந்தான் ஆகாஷ். அவனை நிமிர்ந்து பார்த்த சர்வா, உன்ன மாதிரி லூசு பையன் எவனாவது வந்து கேள்வி கேட்டா பதில் சொல்லாதேன்னு சொல்றதுக்காக தான் கூட்டிட்டு போனாரு என்று பட்டென கூறினான். அதில் கடுப்பாகிய ஆகாஷ், இந்த திமிருக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, கண்டிப்பா ஒரு நாள் நீ அனுபவிப்படா என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர, சர்வா அதையெல்லாம் மதிக்கவே இல்லை. பார்ட்டி முடிந்து சர்வா வேதிகாவின் காரில் ஏறி, ஓகே ஃபர்ஸ்ட் ஏன் வீட்டுக்கு போங்க என்றான். உடனே வேதிகா, ஏய் தாத்தா உன்னை பார்ட்டிக்கு கூட்டிட்டு மட்டும்தான் வர சொன்னாரு, திரும்பிலாம் டிராப் பண்ண முடியாது. ஒரே நைட்ல என் வாழ்க்கையவே கெடுத்துட்டு இப்ப லாஜிக் பேசுறியா? முதல்ல நேத்து நைட் எப்படி என் ரூம்குள்ள வந்த அத சொல்லு என்று அவள் கோபத்தில் கேட்க, அதே கேள்விய நான் உன்கிட்ட கேட்கிறேன், நீதான் என்ன உன் ரூமுக்கு கூட்டிட்டு வந்தியா என்றான் சர்வா அவளை நேருக்கு நேர் பார்த்து. அதை சற்றும் எதிர்பாராத வேதிகா ஒரு நொடி திணறிப் போனாள். பின் சமாளித்துக் கொண்டவள், பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னையவே கேள்வி கேட்கிறியா? உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல, நீ உன் வீட்டுக்கு போ, நான் ஏன் வீட்டுக்கு போறேன். பின் சிறிது நேரத்தில் அவள் இறக்கிவிட்டு சென்றுவிட, வெறுமையான தன் ஹவுசிங் போர்டு அறையை பார்த்தவன் மனதிற்குள் சொல்ல முடியா பல எண்ணங்கள் ஓடியது.
அடுத்த நாளும் வழக்கம் போல கனவு கண்டு தூக்கத்தில் அடித்து பிடித்து எழுந்தான் சர்வா. அப்போது அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. நான் அதிகமான், வேதிகாவோட தாத்தா பேசுறேன். நீ இன்னும் 1 hourல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கணும், புரியுதா? நீ வரல, உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் என்று கோபமாக சொல்லி அழைப்பை துண்டித்தார். வான்னு சொன்னாலே நான் வரப்போறேன், எதுக்கு இவர் இவ்வளோ எனர்ஜியை வேஸ்ட் பண்றாருன்னு தெரியலையே என்று நினைத்துக் கொண்டவன் கிளம்பினான். ரெஜிஸ்டர் ஆபீஸில் அதியமான், வேதிகா, தீரஜ் மூவர் மட்டுமே இருக்க சர்வா அங்கு சென்றான். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சாச்சு, கையெழுத்து மட்டும் போடு என்று தீரஜ் கூற பதில் எதுவும் பேசாமல் அவர்கள் காட்டிய இடத்தில் கையெழுத்து போட்டான். டாக்குமெண்ட்ஸை சரிபார்த்த ரெஜிஸ்டர், எல்லாம் ஓகே சார், இன்னும் 1 வீக்ல மேரேஜ் சர்டிபிகேட் ஆன்லைன்ல எடுத்துக்கலாம் என்று சொல்ல அங்கிருந்து வெளியே வந்த அதியமான், இன்னையிலிருந்து நீங்க 2 பேரும் லீகலா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், இனிமேலாவது ஒழுக்கமா இருங்க என்று இருவரையும் பார்த்து சொன்னவர், சீக்கிரமா இவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழிய பாரு, தீரஜ் போகலாம் என்று வேதிகாவிடம் சொல்லிவிட்டு தன் காரில் ஏறி சென்று விட்டார். அவனை திரும்பி ஒரு லுக் விட்ட வேதிகாவும் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பிவிட, என்னடா நடக்குதுங்க, மஞ்சள் தண்ணி ஊத்தி ஆட்ட வெட்டுற மாதிரி வர சொன்னாங்க, கையெழுத்து போட சொன்னாங்க, கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க என்று தனக்குள் புலம்பியவன் அங்கிருந்து கிளம்பினான். பின் அடுத்த அரை மணி நேரத்தில் தான் டெலிவரி பாயாக வேலை செய்யும் ஆபீஸுக்கு வந்து சேர்ந்தான். அவன் காரிடாரில் நடந்து கொண்டிருந்த நேரம், ஹலோ பிஸி டெலிவரி பாய் என்று பின்னாலிருந்து ஹரீஷ் கத்தும் சத்தம் கேட்டது. ஹரீஷும் அவனோடுதான் வேலை செய்கிறான். என்ன விஷயம்னு சொல்லு என்று பேச்சை கத்தரித்தான் சர்வா. பாஸ் உன்னை கூப்பிடுறாரு, நேத்து இன்ஃபார்ம் பண்ணாம வேலைக்கு லீவ் போட்டுட்ட, அப்புறம் இன்னைக்கும் லேட்டு என்று சொல்ல தன் பாஸின் கேபினுக்கு சென்ற சர்வா, குட் மார்னிங் சார் என்று சொல்ல, இந்த ஒண்ணுதான் குறைச்சல், நேத்து எதுக்கு லீவ் போட்ட என்று கத்த, சார் மாசத்துக்கு ஒரு தடவை கேஷுவல் லீவ் எடுக்கலாம் இல்ல என்றான் சர்வா நியாயமாகவே. வாய மூடு, இது என்ன உன் அப்பனோட கம்பெனியா என்றவர் எகிற சர்வா அவரை தீயாய் பார்த்தான். என்ன முறைக்கிற, இப்பவே இடத்த காலி பண்ணு, இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது என்று சொல்ல, எப்படியும் தனக்கு இந்த நிலைமை வரும் என்றவன் ஏற்கனவே யூகித்து வைத்திருந்தான். ஆகாஷுக்கு அவனுடைய பாஸை நன்றாகவே தெரியும், அதனால்தான் தன் வேலை போகிறது என்று புரிந்து கொண்டவன், சரி நான் போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாசம் நான் பார்த்த வேலைக்கான சம்பளத்தை கொடுங்க என்று கேட்க அவன் பாஸ் மேலும் கோபமாகி, அப்படியா, அப்ப கொஞ்ச நேரம் பொறு, உன் சம்பளத்தை இப்பவே கொடுத்துடுற என்று அழுத்தி கூறியவர் அங்கிருந்த பெல்லை தட்ட, அடுத்த நிமிடம் உள்ளுக்குள் தடிதடியாக 4 பவுன்சர்கள் வந்தார்கள். இவனை கழுத்த பிடிச்சு வெளியே தள்ளுங்க என்று கத்தினார். அடுத்த சில நொடிகளில் அங்கு ஒரு ஆக்ஷன் அதகளமே அரங்கேறியது. அவனது ஒவ்வொரு அடியிலும் அலறல் சத்தம் எதிரொலித்தது. கையிலிருந்த ரத்தத்தை உதறிய சர்வா, என்னோட சம்பளம் என நேராக பாஸிடம் கையை நீட்ட, அவரோ வேர்த்து போய் டிராயரில் வைத்திருந்த 25,000 ரூபாய் பணத்தை எடுத்து தர சர்வா வெடுக்கென்று புடுங்கிக் கொண்டான். இத முன்னமே பண்ணிருக்கலாம் இல்ல என்று சொல்லிவிட்டு சர்வா வெளியே செல்லும் முன் மீண்டும் பாஸை பார்த்து, இன்னொரு தடவை என் அப்பாவை பத்தி பேசுன, உன்னை உயிரோட குழி தோண்டி புதைச்சிடுவேன் என்று மிரட்ட, இதுவரை சர்வாவின் கோபத்தை பார்த்திராத பாஸ் மிரண்டு போனார். பின் சர்வா வெளியே வர திடீரென்று அவனுக்கு ஒரு அன்னோன் நம்பரிலிருந்து கால் வந்தது. ஹலோ யாரு என்றவன் விசாரிக்க, அந்த பக்கம் விக்ரமன் தான் பேசினார். டைகர், இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆள்கிட்ட உன்னை நான் அறிமுகப்படுத்த போறேன். நம்ம மாஃபியா வேர்ல்டுல அவருக்குன்னு ஒரு பெரிய நேம் இருக்கு. உன்னோட அப்பா, நான், அவரெல்லாம் அந்த காலத்துல இருந்தே நல்ல பழக்கம். அவரோட பேரு கரிகாலன் என்று சொல்ல, சர்வாவோ கரிகாலனின் பெயரை கேட்டவுடன் தனி யோசனையில் நின்று விட்டான். சென்னையில் கரிகாலன் என்ற பெயரை கேட்டாலே பயத்தில் ஒரு மரியாதை வந்து தானாக ஒட்டிக்கொள்ளும். அந்த அளவிற்கு அவருக்கென்று ஒரு இமேஜ் அனைவர் மனதிலும் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட பெரிய மனிதரை தான் சந்திக்கப் போகிறோம் என்று யோசித்த பொழுதே சர்வாவுக்கு பின்னந்தலை சிலிர்த்தது. இன்னொரு பக்கம் அதே கரிகாலனுக்குத்தான் வருங்காலத்தில் தான் லீடராகப் போகிறோம் என்ற எண்ணமே அவன் இரத்த ஓட்டத்தை அதிகமாக்கியது. விக்ரமன் உண்மையிலேயே சர்வாவை ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸுக்கு தலைவனாக்க விரும்புகிறாரா, இல்லை இது சர்வாவை சுற்றி விரிக்கப்படும் சூழ்ச்சி வலையா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.